எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி கடந்த சில நாட்களாக அரசியல் சார்ந்து யாரும் பேசாததை நாம் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சில பதிவுகள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கிற நிலையில அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்குது, சூடு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. இந்த சூழ்நிலையில இந்த கூட்டணி விஷயத்துல நிறைய பேர் ஒரு டவுட் என்கிட்ட கேட்டாங்க. டைரக்டா கேட்டதுனால அதுக்கான விளக்கத்தை இந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா, இப்ப தேசிய அளவில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கூட்டணி என்டிஏ, இன்னொரு கூட்டணி இந்தியா. இத இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத ஒரு சிலர் இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இண்டி கூட்டணின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்ல போனா பாஜக அதிமுக சப்போர்ட் பண்ற ஊடகங்கள் இண்டி கூட்டணின்னு சொல்லுது. அதாவது திமுக இடதுசாரி சப்போர்ட் இருக்கிற ஊடகங்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த குழப்பம் அப்படின்னா, அதாவது கூட்டணி அப்படிங்கிறது அலையன்ஸ். இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா INDIA அப்படின்னா அது லாஸ்ட்ல இருக்கிற ஏ அப்படிங்கிறதுக்கு அலையன்ஸ், கூட்டணிங்கிறது அந்த ஏலயே வந்துருது. சோ இந்தியா அப்படின்னு சொல்லும் போது அது கூட்டணி அப்படிங்கிற சொல்லும் இடம் பெற்றது. அப்படிங்கிறதுனால கூட்டணியை தனியா சொல்லணும்னா அதை இந்தியான்னு சொல்லாம இண்டின்னு சொல்றாங்க. இதுதான், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அலையன்ஸ் அப்படிங்கிற வேர்டு, அந்த வேர்டுக்கான அந்த லெட்டர் ஏ எடுத்துட்டா அது இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவ்வளவுதான் விஷயமே. ஆனா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகல, நிறைய பேர் கேட்டதுனால இதை சொல்லியிருக்கிறேன். சோ இந்த இண்டி கூட்டணி அப்படிங்கிறது அல்லது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இதே மாதிரி பாத்தீங்கன்னா யூபிஏ சொல்ல போனால் கடைசியில் இருக்கிற ஏ அப்படிங்கிறது அலையன்ஸ் தான். யூபி அலையன்ஸ் அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி தான் என்டிஏவையும் என்டி அலையன்ஸ் தான் சொல்லணும். பட் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாங்க, யூபிஏ கூட்டணின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் எக்ஸாக்டா சொல்லணும்னா, கரெக்டா சொல்லணும்னா என்டி கூட்டணி, யூபி கூட்டணி, இண்டி கூட்டணி இப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கிற ஏ அப்படிங்கிற எழுத்து கூட்டணிங்கிற சொல்லையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறனால, அதனால அந்த எழுத்தை பிரிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறத சொல்ல முடியும். இது இப்படி இருக்கும்போது இந்த இந்தியா, அதாவது இண்டி கூட்டணி இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டணி இன்னைக்கு பயங்கர மோசமான ஒரு நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெஸ்ட் பெங்கால்ல கூட்டணி கிடையாது, டெல்லியில கூட்டணி கிடையாது, பாண்டிச்சேரியில கூட்டணி கிடையாது, கேரளாவில் கூட்டணி கிடையாது. இன்னும் நிறைய மாநிலங்கள்ல அந்த கூட்டணி கலகலத்துக்கு போயிடுச்சு. அதோட தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலையும் அந்த நிலைமைக்கு அந்த கூட்டணி போயிடுச்சு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அப்புறம் விசிக தலைவர் திருமாவளவன், ராகுல் காந்தி, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த மாதிரி பல கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த இண்டி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. இதை திருமாவளவன் பல நேரங்கள்ல பெருமையோடு சொல்லியிருக்காரு. இண்டி கூட்டணி உருவானதுல எனக்கும் பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. பட் இன்றைக்கு சூழ்நிலையில பாண்டிச்சேரியில இண்டி கூட்டணியை எதிர்த்து திருமாவளவன் வேட்பாளர் போடுறாரு, இண்டி கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் போடுது. அப்ப என்ன அர்த்தம்னா அங்கேயும் இண்டி கூட்டணி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, கேரளாவில் ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனை. கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வராது. பட் தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இருக்காங்க. ஸோ கேரளாவில் இண்டி கூட்டணி தொடக்கத்திலிருந்தே இல்லை. இந்த சூழ்நிலையில இப்ப சீட் கொடுக்கறதுலயும், அதாவது தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி அலோகேட் பண்ணினதுலயும் திமுகவுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையில ஒரு பெரிய ட்ரிஃப்ட் இருக்குது, பெரிய விரிசல் இருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல ராகுல் காந்திக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய விரிசல் இருக்கு. ஸ்டாலினோட ஒரே மேடையில ராகுல் காந்தி பரப்புரை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல திமுக இருந்தது. பட் ஒரு நாள் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பரப்புரை பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த பரப்புரையில திமுக, தேமுதிக, காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எல்லாம் சேர்ந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நாள், நாளைக்கு ஒரு நாள் வரப்போறாரு. நாளைக்கு கூட அவர் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஒரே மேடையில பேசுறதாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏற்கனவே ராகுல் காந்திக்கு கருணாநிதி குடும்பத்தை பிடிக்காது அப்படிங்கிறத பல தகவல்களோட நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த லிங்க் வேணா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். ராகுல் காந்திக்கு எந்த காலத்திலயுமே கருணாநிதி ஃபேமிலியை பிடிக்காது. இது ஒரு அடிப்படையான விஷயம். அது அந்த பகை இப்ப பெரிய அளவில் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சோனியா காந்தி பிரதமர் ஆவார்னு முதல்ல சொன்னது கருணாநிதி தான். அதே மாதிரி ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு முதல்ல சொன்னது ஸ்டாலின் தான். இது ரெண்டுமே தோத்துருச்சு அப்படிங்கிறதுல அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும்.
சோ இந்தி கூட்டணி தமிழ்நாட்டிலும் கலகலத்து போயிடுச்சு. அது ஒரு எண்டு, அது ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனி நாளைக்கு வரப்போற ராகுல் காந்தியும் ஸ்டாலின் கூட சேர்ந்தோ அல்லது திருமாவளவன் கூட சேர்ந்தோ பிரச்சாரம் பண்ற மாதிரி பரப்புரை பண்ற மாதிரி எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இது திமுகவுக்கு, குறிப்பா சொல்ல போனா மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல சென்னை திமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் 1000 விளக்கு அந்த மாதிரி தொகுதியில தான் நிப்பார். ஆனா ஒரு கட்டத்துல அது மாறி போய் எல்லாருமே தொகுதி மாறினாங்க. 2021 தேர்தலில் கூட டி நகர் எல்லாம் வெறும் 150-200 ஓட்டு வித்தியாசத்துல தான், அதுக்குள்ளதான் வித்தியாசத்துல தான் திமுக ஜெயிச்சிருக்கு. சோ இந்த டைம் அதுவும் மாறும் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு நிறைய இடங்கள்ல தோல்வி கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில ராகுல் காந்தி பேசினாருன்னா நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்கும்னு எம்.கே. ஸ்டாலின் எதிர்பார்த்துட்டு இருந்தார். பட் அது நடக்கவே இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு சீட் கொடுத்ததுல பல விஷயங்கள் இந்த ஜோதிமணி எம்பி எல்லாம் பயங்கரமா பகிரங்கமா பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளையும் முன்னிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே என்னோட பதிவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினர் யாரும் காங்கிரஸ் கட்சிக்கே வாக்களிக்க மாட்டாங்க. அப்ப திமுக கூட்டணிக்கு எங்க போய் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தேன். சோ அந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற குழப்பத்தை இன்னையோட நம்ம விட்டுருவோம். அது அவ்வளவுதான். இந்தி கூட்டணி தமிழ்நாட்டுல இட் ஹஸ் கம் டு an end. அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஊடகங்களை எடுத்துக்கொண்டால், நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் எலக்ட்ரானிக் மீடியாஸ் நிறைய பேக்கேஜ் பேசியிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்படிங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையா இருந்ததுனால் இது ஒரு ஊடக தர்மம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காற்றில் பறக்க விடப்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஏற்கனவே ஊடகத்தை பத்தி பயங்கரமா நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஊடகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் அறிவு வளர்ச்சிங்கிற ஒன்று வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த அறிவு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான பல ஆதாரங்களையும் ஏற்கனவே நான் முன் வச்சிருக்கேன். ஸோ பேக்கேஜ் பேசி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மோசமான ஒரு விஷயம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திமுகவுக்கு சொம்படிக்கிறோம்னு சொல்லிட்டு சொம்படிச்சுட்டு இருந்த ஊடகங்களே அதிமுக கிட்டையும் பணம் வாங்கிட்டு அதிமுக வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்தும் பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எப்போ எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஊடகத்தில் பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் கிட்ட ஒரு லிங்க் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுல இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குமான ஆதாரங்கள் இருக்காது. பட் இது ஒரு சகஜம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இந்த தேர்தலிலும் அது போன்ற விஷயங்களை செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் நிறைய வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்புகள் சொல்றது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அடுத்து அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஓட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம 2019 ஏடிஎம்கே எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு, டிஎம்கே எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு, 2021 ஏடிஎம்கே எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு, டிஎம்கே எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு, 2024 அதாவது 2024 ஒரு எம்பி கூட அதிமுக ஜெயிக்கலினாலுமே அந்த ஓட் பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டே வரதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி திமுகவோட ஓட் பெர்சன்டேஜ் அவங்க வெற்றி வாகை சூடினாலும் குறைஞ்சிட்டே வர்றதை பார்க்க முடியுது. 2024 கூட்டணி குழப்பம் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா திமுக அந்த அளவுக்கு பெரிய வெற்றி, அதாவது நான் சொல்றது அதிமுக சைடு என்டிஏல கூட்டணி குழப்பம் இல்லாம இருந்ததுன்னா திமுக அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையில இப்ப 2026 தேர்தல்ல பல தொகுதிகள் திமுக ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறது பல தொகுதிகளை இழக்க வேண்டிய நிலை இருக்குன்னு பகிரங்கமா எல்லா கருத்து கணிப்புன்னு சொல்லுது. அதான் சொல்றது சென்னையில மட்டுமே, சென்னையிலேயே பல தொகுதிகளை இழக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே தனித்தனியா அனாலிசிஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய மீடியாஸ் கருத்து கணிப்பு எழுதி போட்டிருக்காங்க. எல்லா கருத்து கணிப்புகளும் என்ன சொல்லுதுன்னா திமுகவோட தோல்வி உறுதின்னு சொல்றாங்க. அதை தாண்டி என்னோட சொந்த கருத்தும் அதுவா தான் இருக்கு. ஏன்னா என்னைக்கு எம்ஜிஆர் தனியா அதிமுகன்னு ஒண்ணு உருவாக்கினார். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கருணாநிதி திமுக அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதே ஒரு சிறுபான்மை இதை குறைஞ்சபட்ச எண்ணிக்கையில் இருக்கிறத சொல்றாங்க. என்னைக்கு எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரோ அன்றைக்கு கருணாநிதிக்கு எதிர்ப்பு, மிகப்பெரிய எதிர்ப்புங்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்துட்டே இருக்கு. தொடக்கத்திலேயே கருணாநிதி பிடிக்காத நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிமுகவில் எம்ஜிஆர்ங்கிற ஒற்றை மனிதர் தான் அந்த கட்சி. அதே மாதிரி ஜெயலலிதா அப்படிங்கிற ஒற்றை நபர் தான் அந்த கட்சியா இருந்தாங்க. இன்றைக்கு நிலைமையில எடப்பாடி பழனிசாமி கூட எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒற்றை மனிதர் தான் அந்த கட்சிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. ஆனாலும் ஜெயலலிதா அளவுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான்.
ஆனா திமுகல கருணாநிதிங்கிற ஒற்றை நபர் என்றைக்குமே அந்த கட்சி கிடையாது. ஏன்னா ஒரு ஏரியாவிலும் குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. சென்னைனா ஒருத்தர், கோயம்புத்தூர்னா ஒருத்தர், சேலம்னா ஒருத்தர், எல்லா மாவட்டங்களிலுமே இருந்தது. அந்த குறுநில மன்னர்களா இருந்த தலைவர்கள் வந்து கருணாநிதியை பல நேரங்களில் எதிர்த்தெல்லாம் பேசியிருக்காங்க. சோ எல்லாரும் சேர்ந்துதான் திமுக அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒழிய அதிமுகவை போல ஒரு நபர் கண்ட்ரோல்ல அந்த கட்சி முழுமையாக செயல்பட்டதுன்னு கிடையவே கிடையாது. அந்த வகையில கருணாநிதி வந்து என்றைக்குமே மற்றவங்க கிட்ட அடிபணிஞ்சுதான் போயிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்ப 2026 தேர்தலிலும் பெரிய தலைவர்கள் பலர் வந்து திமுக, அதாவது திமுகவில் இருக்கிற பெரிய தலைவர்களே திமுகவுக்கு எதிராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் இப்ப செய்தித்தாள்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கடந்த 2021 தேர்தலில் விஜய் ரசிகர்கள் கூட திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, வாக்களிச்சாங்க. இந்த தேர்தலில் அவங்களும் விஜய்க்கு வாக்களிக்க போறாங்க. சென்னையில வந்து ஒரு தொகுதியில 40,000 வாக்குகளை விஜய் பெறுவார், அப்படி மயிலாப்பூர்ல 40,000 வாக்கு அவருக்கு கிடைக்கும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த விஜய் வாக்குகள் தனியா போகும்போதும் அதில் திமுகவுக்கு தான் பெரிய இழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சியோட வாக்குகள் கிடைக்க போறதில்ல. திருமாவளவனோட விசிக வாக்குகள் வந்து செதுறது. நிறைய வாக்குகள் இளைஞர்கள் விஜய் கிட்ட போயிட்டாங்க. திருமாவளவன் மேல இருந்த நம்பிக்கையை இளைஞர்கள் இழந்து விட்டார்கள். சோ திருமாவளவன் வந்து அது சம்பந்தம் பெரிய பதற்றத்தில் இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. அப்போ விசிக வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது, பாமக வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது, காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளும் திமுக கிடைக்காது. திமுக வாக்குகளே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய் கட்சிக்கு போகுது. அதிமுக இருந்து விஜய்க்கு போறாங்க. பட் அதை விட 3 மடங்கு அதிக வாக்குகள் திமுக இருந்து விஜய்க்கு போகுது. இந்த காரணங்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவை பெரிய அளவில் தோற்கடிக்க போகுது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையா போச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த பதிவை இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த பதிவுல நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.